நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சோரியாங்குப்பத்தில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து அமைச்சர் திரு தியாகராஜன் இதனால் முறைகேடுகள் நடப்பது தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். புதுவையில் முதன் முறையாக ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக மாற்று ரேஷன் கார்டாக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை சில மாதங்களுக்கு முன்பு முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக கிராமப்புறங்களில் இத்திட்டத்தை செயல்படுத்த முதல் கட்டமாக 10 கிராமங்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டு அதன்படி சோரியாங்குப்பத்தில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் திரு தியாகராஜன் கலந்து கொண்டு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். இதனையடுத்து படிப்படியாக அனைத்து பகுதிகளுக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர், துணை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் அமைச்சர் திரு தியாகராஜன் பேசுகையில், ஸ்மார்ட் கார்டு திட்டம் முதலில் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களால் துவங்கப்பட்டது. தற்போது அதன் தொடர்ச்சியாக 10 கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டது என்றும், இந்த திட்டத்தால் உடையவர்களே வந்து விரல் ரேகைகளை பதிவு செய்தால்தான் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படும் என்றும், இதனால் முறைகேடுகள் நடப்பது தவிர்க்கப்பட்டு எந்த பொருள் யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்களுக்கு நேரடியாக சென்றடையும் என்றும், இத்திட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி மக்கள் பயனடைய வேண்டும் என்ற அவர் தொடர்ந்து, முதலில் உடையவர்களே வந்து பொருளை பெற்று செல்வது சிரமப்பட்டாலும் விரைவில் உரியவர்களுக்கு பதிலாக அவர்கள் பரிந்துரை செய்தவர்களிடம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் தற்போது ரேஷன் பொருட்களை பெற மட்டும் பயன்படுத்தப்படும் இந்த ஸ்மார்ட் கார்டு திட்டத்தின் கீழ் விரைவில் விவசாயிகளுக்கு உரம் போன்ற அரசின் அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து விதமான மானியங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். விழாவில் வார்டு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையிலிருந்து விரைவில் விமான சேவை துவங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு ராஜவேலு தெரிவித்துள்ளார். புதுவையில் விமான போக்குவரத்து சேவையை வெகு விரைவாக துவங்குவதை உறுதி செய்வதற்காக அமைச்சர் ராஜவேலு பல்வேறு விமான நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தி, இயக்குநர் சிவக்குமார், இந்திய விமான நிலைய ஆணைய சென்னை மண்டல இயக்குநர் தேவராஜ், புதுவை விமான நிலைய மேலாளர் ரவிக்குமார், குணசேகரன் மற்றும் ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் ஏர்வேஸ், ஜெட் கனெக்ட், ஏர் ஏசியா, இனடிகோ ஏர்லைன்ஸ் ஆகிய விமான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் புதுவையிலிருந்து பெரு நகரங்களுக்கு விமான சேவை வழங்குவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை சுற்றுலாத்துறை இயக்குநர் ஒளிப்படம் மூலம் விளக்கினார். மற்றும் சேவை துவங்குவதற்கான அடிப்படை கூறுகள், குறைந்த எரிபொருள் கட்டணம், குறைவான விமான நிலைய வரி மற்றும் அதிக அளவில் பிரெஞ்சு சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்து கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. அப்பொழுது ஏர் இந்தியா, ஜெட் ஏர்போர்ஸ் விமானங்களின் பிரதிநிதிகள் ஒப்புதல் அளித்து இது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தனர். ஸ்பைஸ் ஜெட் விமான பிரதி முன்னதாகவே வியாபார ஆய்வு செய்து முடித்து விட்டதாகவும், புதுவை பெங்களூர் இடையே குறித்த காலத்தில் விமான சேவையை வழங்குவதாகவும் ஒப்புதல் அளித்தனர். இதனையடுத்து அமைச்சர் திரு ராஜவேலு கூறுகையில், புதுவையில் விமான சேவையை துவங்குவதற்கான உதவிகள் அனைத்தையும் புதுவை அரசு செய்யும் என்றும், விரைவில் புதுவையில் விமான சேவை துவங்கும் என தெரிவித்தார். புதுவையில் அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக வளர்ச்சி திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளது என்று தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக கலந்தாய்வு கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பேசினார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் குறித்து தொகுதிதோறும் நிர்வாகிகளுடனான கலந்தாய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதி திலகர் நகரில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் பொருளாளர் அனிபால் கன்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் பருதி இளம்பழுதி, திருவண்டார்கோவில் காந்தி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தட்டாஞ்சாவடி இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பேசுகையில், தட்டாஞ்சாவடி தொகுதி கவுண்டன்பாளையத்தில் பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் 35 ஆண்டுகளாக வசிப்பவர்கள் அனைவருக்கும் இலவச மனைப்பட்டாவினை வழங்கும் என்றும், பொதுவாக தற்போதைய ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை காரணமாக மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. மேலும் அடிப்படை வசதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக நிர்வாக சீர்கேட்டால் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக வருத்தப்பட்ட அவர், மேலும் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் எண்ணம் இல்லாமல்
நிதி இல்லை, 270 கோடி நிதி தேவை என்று கூறியுள்ளார் என்றும், தொழிலாளர் சேமநல நிதியின் 850 கோடியில் 732 கோடியை எடுத்து அரசு செலவு செய்துள்ளதாக தெரிவித்தார். எனவே திறமையான நிர்வாகம், நல்லாட்சி மலர 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார். இந்த பகுதியிலே ஆளுகின்ற முதல்வர் அவர்கள் இந்த பகுதியிலே தான் சென்று கொண்டிருக்கின்றார் என்றாலும் அந்த கவுண்டன்பாளையம் பகுதியிலே 35 ஆண்டுகளாக வசிக்கின்ற இந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்படாது வேதனையை அளிக்கின்றது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் ஆட்சி கட்டில் அமர்வேயானால் நிச்சயமாக இந்த 35 ஆண்டுகளாக வசிக்கின்ற கவுண்டன்பாளையம் பகுதியிலே அனைத்து மக்களுக்கும் மனைப்பட்டா வழங்கப்படும் என்ற நற்செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு துப்பில்லை அவர்களுக்கு. உள்ளாட்சி தேர்தல் என்பது மக்களுக்கு நேரடியாக செல்லுகின்ற ஒரு அதிகாரம். அதற்கு 275 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது என்கிறீர்கள். எனவே இங்கே நிர்வாக சீர்கேடும் அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமல்ல, படிக்கின்ற இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், மாணவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வைப்பு நிதியாக அரசு அதிகாரிகள், அரசிலே இருக்கின்ற அரசு பணியாளர்கள் அவர்களின் வைப்பு நிதி 850 கோடி ரூபாய். இப்பொழுது நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 850 கோடி ரூபாயும் சேமநல நிதியாக உங்களுக்கு ஜிபிஎஃப் வைக்கப்படுகின்றது. நீங்கள் இங்கே பணியிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது உங்களுக்கு பென்ஷன் வருகின்றது. ஆனால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இன்று ஒருவர் பணி நீக்கம் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்றால் அவர்களுக்கு 6 மாதம் வரை அவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட முடியாது. காரணம், அந்த வைப்பு நிதியிலே இருக்கின்ற 800 கோடி ரூபாயில் 772 கோடி ரூபாய் தேவையற்ற செலவுகளுக்காக இங்கே நிர்வாக திறமையற்ற முதல்வர் அவர்கள் அந்த 777 கோடி ரூபாயை எடுத்து விட்டார்கள். எனவே இங்கே இருக்கின்ற அன்பர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நிர்வாகத்தை எல்லாம் சரி செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2016இல் நீங்கள் தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கினை அளிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்றத்தில் ஆஜரான எஸ்பிக்கள் சோதனையை தவிர்க்க நீதிமன்ற ஊழியர்கள் அடையாள அட்டை அணிந்து வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரவுடிக்கு அதிக பாதுகாப்பு கொடுத்தது குறித்து விளக்கம் அளிக்க எஸ்பிக்கள் ராமராஜு மற்றும் சிவதாசனுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அதனை அடுத்து எஸ்பிக்கள் இருவரும் தலைமை நீதிபதி முருகன் முன் ஆஜரானார்கள். அப்பொழுது எஸ்பிக்களிடம் நீதிபதி சரமாரியாக கேள்வி கேட்டார். மேலும் நீதிமன்றத்திற்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்த தகவலை நீதிபதிக்கு ஏன் தெரிவிக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு எஸ்பிக்கள் ரவுடிக்கு கொலை மிரட்டல் இருப்பதால் பலத்த பாதுகாப்பு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவசர பணியின் காரணமாக தகவல் அளிக்க முடியவில்லை என விளக்கம் அளித்தனர். மேலும் நீதிமன்றத்தில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்கு தற்போது போலீஸ் பற்றாக்குறையால் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 4 போலீசார் இருப்பதாகவும் விரைவில் 2 சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் 10 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என தெரிவித்த எஸ்பி ராமராஜு, மேலும் தேவைப்படும் நேரத்தில் நீதிமன்றத்தில் சோதனை நடத்த வேண்டியுள்ளதால் சோதனையை தவிர்க்க நீதிமன்ற ஊழியர்கள் அடையாள அட்டை அணிந்து வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இனி நீதிமன்ற ஊழியர்கள் அடையாள அட்டை அணிந்து வருவார்கள் என தெரிவித்தார். எஸ்பிக்களின் அனைத்து விளக்கங்களையும் சிறப்பு அதிகாரியும் சார்பு நீதிபதியுமான ராஜசேகர் பதிவு செய்து கொண்டார். புதுவை காந்திநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை காந்திநகரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, புதுவை சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு பயிற்சி மையம், சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் சார்பில் பல்லுயிர் பன்ம பாதுகாப்பு முகாம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி பொறுப்பு தலைமை ஆசிரியர் மஞ்சினி முன்னிலையில் நடைபெற்றது. ஆசிரியர் ரகுநாதன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரும் சுற்றுச்சூழல் ஆய்வாளருமான ராமநாதன் பங்கேற்று சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பேரணியில் திரளான தேசிய பசுமைப்படை மாணவ மாணவியர் பங்கேற்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலுவை லாரோஷல் பிரான்ஸ் நாட்டு பிரதிநிதிகள் சந்தித்து
பாரம்பரிய மற்றும் கலாச்சார சுற்றுலா திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தினர். புதுவை வந்துள்ள பிரான்ஸ் நாட்டின் லாரோசல் நகரத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளான ஆந்தர் மோந்த் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவன தலைவரும் லாரோசல் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைத் தலைவருமான மார்டினேர் கே மற்றும் லாரோசல் நகர சமூக விளையாட்டு மற்றும் கலாச்சார இயக்குநருமான மார்டினேர் இரின் ஆகியோர் சட்டசபை வளாகத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலுவை சந்தித்து உரையாடினர். அப்பொழுது அவர்கள் 2010 ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்தும் 2012-2013 ஆண்டில் பாரம்பரிய சுற்றுலா மற்றும் கலாச்சார சுற்றுலாவிற்கான ஒரு சிறப்பு திட்டம் உருவாக்குவது பற்றியும் 2013 ஆண்டு பிப்ரவரி மாதம் புதுவைக்கு வரவிருக்கும் லாரோஷலைச் சேர்ந்த அதிகாரப்பூர்வ தூதுக்குழு பற்றியும் ஆலோசனை நடத்தினர். நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தி, இயக்குனர் சிவக்குமார், அலியான்ஸ் பிரான்சிஸ் நிறுவனத்தின் இயக்குனர் பப்ரிஸ் மோன்சியா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளின் முறையான உபயோகிப்பு என்ற தலைப்பில் மருத்துவ கல்வி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கருத்தரங்கு கூடத்தில் மருந்தாய்வியல் துறை சார்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளின் முறையான உபயோகிப்பு என்ற தலைப்பில் மருத்துவ கல்வி நிகழ்ச்சி நடைபெற்றது. மருந்தாய்வியல் துறை தலைவர் ஆதித்தன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உலக ஆரோக்கிய அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிரிவின் ஆலோசகர் மருக்கேத்தலின் ஹாலோவே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளின் உபயோகிப்பு முறை, அதற்கான வழிகள் குறித்து பல்வேறு துறையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கீதாஞ்சலி, ராஜேந்திரன் ஷியாத், சித்தன் சிகர், கதிரவன், ஜெகதீஷ் உள்ளிட்டோர் உரையாற்றினர். 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நிறைவில் டாக்டர் கீதாஞ்சலி நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.